ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காடெல்லாம் நல்லா க்ரோத் ஆகிருந்தது, முட்டை போட ஸ்டார்ட் பண்ணிச்சு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் நமக்கு இவ்வளோ முட்டை போட்டிருக்கு. இல்லை 6 முட்டை வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு போட்ட முட்டை அது பிடிக்காது, அதனால் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 1 வீக்கில் இருக்க முட்டை இவ்வளோ முட்டை போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பொறிக்க வைக்கலான்னு வச்சுருக்கோம். இது ஒரு முட்டை பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை சைஸில் இருக்குது, நல்லா பெரிய முட்டையாக இருக்குது. இது ஏன் இப்படி பெரிய முட்டையாக இருக்குன்னா, இதில் பார்த்திங்கன்னா 2 கரு இருக்கும். 2 கரு இருக்க முட்டைலாம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த முட்டை நம்ம பொறிக்க வச்சா பொரியாது. அந்த முட்டை உங்களுக்கு காட்டுறதுக்காக நார்மல் முட்டை எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள். இந்த முட்டை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த முட்டையெல்லாம் நம்ம வீட்டு யூஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். பெரிய முட்டை அது வச்சாலும் பொரிக்காது. சரி, நம்ம இப்போ இந்த முட்டையை எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எக் ஹேண்ட்லிங் பண்ணி எந்தெந்த முட்டை நல்லா இருக்குன்னு பார்த்து அதை நம்ம இன்குபேட்டரில் வச்சு பொறிக்க வைக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 17 முட்டை இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம எக் ஹேண்ட்லிங் பண்ணி எந்தெந்த முட்டை நல்லாயிருக்கு, ஏதாவது உடஞ்சிருக்கான்னு பார்த்து எந்தெந்த முட்டை நல்லாயிருக்கோ அதெல்லாம் நம்ம இன்குபேட்டரில் வச்சு பொறிக்க வைக்கலாம். மற்ற முட்டையெல்லாம் நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டியது தான். எக் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது நம்ம மொபைல் ஃபோன் டார்ச் இப்படி ஆன் பண்ணிவிட்டு அது மேலே முட்டையை வச்சு செக் பண்ணணும். செக் பண்ணால் முட்டையில் டேமேஜ், கிராக் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அதில் தெரியும் கிராக் இருக்கிறதெல்லாம். அந்த முட்டையெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஹேட்சிங் வைக்க முடியாது, ஏன்னா அந்த முட்டைலாம் புரியாது. டேமேஜ் இல்லாத முட்டை, நல்லா இருக்க முட்டை மட்டும் நல்லா செக் பண்ணி அந்த முட்டையை மட்டும்தான் நம்ம ஹேட்சிங்க்கு வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நமக்கு எல்லா முட்டையும் புரியும், ஹேட்சிங் ரேஷியோவும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அதான் ஒரு முட்டையாக இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா முட்டையும் செக் பண்ணிட்டு எத்தனை முட்டை நம்ம ஹேட்சிங் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு எக் ஹேண்ட்லிங் எப்படியா பண்ண தெரில அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா எக் ஹேண்ட்லிங் பண்ணல நம்மள்ட்ட வந்து 11 முட்டை தான் நல்லாயிருக்கு, ஹேட்சிங் வைக்கிறதுக்கு நல்ல முட்டையாக இருக்குது. இந்த 6 முட்டை வந்து கிராக் இருக்குது, ப்ளஸ்ஸு நம்ம காடு குத்துனது அந்த மாதிரிலாம் டேமேஜாக இருக்குது. அதனால் இந்த முட்டையெல்லாம் நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 11 முட்டையை நம்ம இன்குபேட்டரில் வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்குபேட்டரில் முட்டையெல்லாம் ஹேட்சிங்க்கு செட் பண்ணி வச்சுட்டோம். இந்த இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா நம்மளே ஓனாக செஞ்சது தான். இது பழைய இன்குபேட்டர். இதெல்லாம் நம்ம கருங்கோழி ஆல்ரெடி காடு இல்லை பொறிக்க வச்சுருக்கோம். இந்த இன்குபேட்டர் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும்னா இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். பழைய இன்குபேட்டர் தான் எல்லாம் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா லைட்டில் செட்டிங் எல்லாம் பண்ணி ஆன் பண்ணிவிட்டேன். இன்குபேட்டரை ஹேட்சிங்க்கு கரெக்டாக வச்சுருக்கேன். இதில் எத்தனை முட்டை ஹேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ்ஸு காடை இந்த வீக் போடுற முட்டையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்குபேட்டர் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் ஆட் பண்ணி அந்த முட்டையை ஹேட்ச் ஆகுது பார்க்கலாம். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.